அன்பு உள்ளங்களே, மைதா, பிஸ்கட்டு, பிரெட்டு, சிப்ஸு, கேக்கு என மட்டுமல்லாமல் கோழி பகோடா, தந்தூரி, பல வகை சிவப்பு சாயம் பூசப்பட்ட ஆரோக்கிய கேடு உணவுகள், மற்ற சாயம் பூசப்பட்ட புதினா சட்னி என பல வகையில் உள்ளது. இந்த விற்பனை பரவி உள்ளது. சிறுதானியம், கோதுமை, பிஸ்கட் என்பார்கள். பொருள் அட்டவணையில் பார்த்தால் மைதா கலப்பு உள்ளது. வணிக ஏமாற்று நடைபெறுகின்றது. வெத்து விளம்பரமும் அர்த்தமற்ற விளம்பரங்கள். துணி விளம்பரம், கம்ஃபோர்ட் விளம்பரத்தில் பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்கில் எல்லா மம்மியும் ஜீன்ஸில் தான் வருவாங்கோ என்பார் மகள் அம்மாவிடம். எத்தனை அம்மாக்கள் ஜீன்ஸ் பேண்ட்டில் ஸ்கூலுக்கு வர்றாங்க பேரண்ட்ஸ் மீட்டிங்கில்? யோசித்து பார்த்தா அது உண்மை இல்லை. அதே போல் சிந்தால் சோப்பு விளம்பரம். கலெக்டர் ஆகணுமா, வெயில் தூசின்னு கஷ்டப்படணும்னு விளம்பரம். எந்த கலெக்டர் வெயில் தூசியில் அலைகிறாங்க இந்தியாவில்? ஜங்க் ஃபுட்டு எனும் குப்பை ஆரோக்கிய கேடு உணவுகளால் சர்க்கரை நோய், கேன்சர், கிட்னி பாதிப்பு என பல வகையில் நோய்கள் கட்டி அணைக்கும். குழந்தைகளுக்கு ஹைப்பர் ஆக்டிவிட்டி மற்றும் அதீத செயல்பாடு, கற்றல் குறைபாடு என பாதிப்புகள் அபாயம் வரும். வாரம் ஒரு தடவை அல்லது என்றாவது என கேடு உணவுகள் கட்டுப்பாடுகள் அவசியம். இல்லையெனில் நோய்களில் வீழும் மானிடர்களாக நிலையே இருக்கும். மருத்துவர்களுக்கு தான் லாபம். ஆரோக்கியம் முழு விழிப்புணர்வு பழகுக. ஜங்க் ஃபுட்டு எனும் எமனை வீழ்த்துவோம். ருசிக்காக என்றாவது ஜங்க் ஃபுட்டு சாப்பிடலாம். பசிக்காக அதனை சாப்பிடக்கூடாது. நன்றி.